வணக்கம். இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் யூனிட் 4 ஒர்க் எனர்ஜி பவர் அதில் MCQ 11 and 12 பார்க்கலாம். முதல்ல MCQ 11 படிக்கலாமா? கொஸ்டின் படிச்சிருப்பீங்க. என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு விண்டு மில் இருக்கு. அந்த விண்டு மில் வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ விண்டோட ஸ்பீடு V அப்படின்னு இருந்தால் இந்த எலக்ட்ரிக்கல் ஜென்ரேட்டரோட பவர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது பவருக்கும் வெலாசிட்டிக்கு இடையில உள்ள ரிலேஷன் கேட்குறாங்க. ஒரு காற்றாலை இருக்கு, அந்த காற்றாலை மின் ஆற்றலை உற்பத்தி பண்ணுது. காற்றின் வேகம் V எனில் மின் உற்பத்தி திறன் P அப்படின்னு வச்சிட்டோம்னா ரெண்டுக்கும் உள்ள தொடர்பு என்ன விகிதத்தில் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம என்ன செய்யணும்? இந்த விண்டுமில் வந்து என்ன செய்யுது, காற்றினுடைய இயக்க ஆற்றலை தான் எடுத்துக்குது, அதை தான் மின்னாற்றலாக மாற்றுது. தட் இஸ் windmill converts kinetic energy of wind into electric energy. அப்போ எனர்ஜி அப்படிங்கிறது இங்கே தட் இஸ் கைனடிக் எனர்ஜி எப்படி எழுதலாம்? ஆஃப் mv ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். இப்போ இந்த m கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் நமக்கு வேலை, அப்புறம் ஈஸியாக முடிச்சிடலாம். இதுக்கு முன்னாடி ஒரு கணக்கு போட்டிருக்கோம். அந்த கணக்கு திரவத்தை எடுத்துக்கிட்டு அல்லது நீரை எடுத்துக்கிட்டு அந்த கணக்கு பண்ணியிருக்கோம். இதுலேயே MCQ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே முறை தான். சப்போஸ் ஒரு குறிப்பிட்ட பரப்பின் வழியாக A என்ற பரப்பின் வழியாக செல்லக்கூடிய காற்று, ஏர் ஃப்ளோயிங் த்ரூ a cross section ஏரியா A. இப்போ டைம் வந்து T அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். ஒரு பர்டிகுலர் டைமில் எனர்ஜி ப்ரொடியூஸ்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டு அதை T-ஆல் வகுத்தோம்னா கிடைச்சிரும். அப்போ T செகண்ட்ஸில் எவ்வளவு தூரம் அந்த காற்று போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதை லென்த்துன்னு வச்சுக்குவோம். லென்த்து L அப்படின்னு இருந்ததுன்னா அல்லது டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா வெலாசிட்டி இன்ட்டு டைம்னு வரும். அப்போ இவ்வளோ தூரத்துக்கு அது போயிருக்கிறதா வச்சுக்கோங்க. அப்போ காற்றினுடைய நிறை T வினாடிகளில் போனால் காற்றினுடைய நிறை தட் இஸ் மாஸ் ஆஃப் ஏர் எவ்வளோ இருக்கும்? சப்போஸ் ஏரோட டென்சிட்டி ரோ அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த மாஸ் எம்னு வச்சுருக்கோம். இப்போ ரிலேட் பண்ணுங்க. M ஈக்குவல் டு என்னென்னு வரும்? M ஈக்குவல் டு டென்சிட்டி இன்ட்டு வால்யூம்னு வரும். தேர்ஃபோர் M ஈக்குவல் டு ஏரோட டென்சிட்டி ரோ இன்ட்டு வால்யூம்ங்கிறது ஏரியா இன்ட்டு லென்த்து இல்லையா? ஏரியா இன்ட்டு லென்த் எவ்வளவு? VT. வெலாசிட்டி, இது வந்து வெலாசிட்டி சரியா, இன்ட்டு டைம். அப்போ மாஸ் கிடைச்சிருச்சு. தேர்ஃபோர் கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எவ்வளோ வந்திருக்கும்? ஆஃப் எம்முக்கு என்ன? ரோ ஏ டி இன்ட்டு வி. ஏன்னா வி தான் இன் டர்ம்ஸ் ஆஃப் வி நமக்கு வேணுங்கிறதுனால வியை தனியாக எடுத்துக்கிறோம். ஆஃப் எம், இங்கே எம்ங்கிறது ரோ ஏ வி டி. இனி வரக்கூடியது வெலாசிட்டி ஸ்கொயர் சரியா? தேர்ஃபோர் கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு ஆஃப் ரோ ஏ வி கியூப் இன்ட்டு டி. இப்போ எனர்ஜி வந்து கைனடிக் எனர்ஜி தான் கால்குலேட் பண்ணியிருக்கோம். இந்த கைனடிக் எனர்ஜியில் ஒரு ப்ரொபோர்ஷனை என்னவா மாற்றிடுது? இது எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றுது. அப்போ இதுவும் அதுவும் ப்ரொபோர்ஷன் தான். தேர்ஃபோர் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி E இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஆஃப் ரோ ஏ வி கியூப் டின்னு சொல்லலாம். அப்போ பவர் ப்ரொபோர்ஷனல் டு என்ன வரும்? பவருங்கிறது E பை டின்னு வரும். பவர் P is equal to energy by time equal to half rho. இங்கே ஆக்சுவலாக ப்ரொபோர்ஷனல் வரணும் இல்லையா? ப்ரொபோர்ஷனல் டு half rho A. இப்போ T டிவைட் பண்ணிடுறோம் இல்லையா? அங்கே T போயிட்டுதா? தேர்ஃபோர் V கியூப்னு வரும். இப்போ ஆஃப் ஒரு கான்ஸ்டன்ட்டு, ஏரோட டென்சிட்டி ஒரு கான்ஸ்டன்ட்டு, பர்டிகுலர் ஏரியா, இந்த ஏரியாவும் கான்ஸ்டன்ட் தான். ஏன்னா அந்த விங் இருக்கு இல்லையா, காற்றாலையினுடைய ரெக்கை, அதனுடைய பரப்பும் ஒரு கான்ஸ்டன்ட் தான், மாறிலி. தேர்ஃபோர் பவர் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு V கியூப். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. தேங்க்யூ. அடுத்து
MCQ 12. கொஸ்டின் படிக்கலாமா? கொஸ்டின் படிச்சிட்டிங்க. என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு 2 மாசஸ் இருக்குது. அதாவது M1ன்னு ஒரு மாஸ் இருக்குது. இது U1 அப்படின்ற வெலாசிட்டியில் போகுது. அதே டைமில் M2ன்ற ஒரு மாசு U2 அப்படின்ற வெலாசிட்டியில் போயிட்டுருக்கு. இந்த U1 U2 கொடுத்துருக்காங்க. U1 வந்து 5 மீட்டர் பெர் செகண்ட், இது 5 மீட்டர் பெர் செகண்ட்லேயும் இது வந்து -9 மீட்டர் பெர் செகண்ட்ஸ் அப்படியும் போயிட்டுருக்கு. ஆனால் மைனஸ்னால் என்ன அர்த்தம்? ஆப்போசிட் டைரக்ஷனில் வருதுன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ ரெண்டும் என்ன பண்ணிக்கும்? மோதிக்கும். இது ப்ளஸ் இருக்குது, அதனால் இந்த டைரக்ஷனில் போகும். இது மைனஸ்னால் ஆப்போசிட் டைரக்ஷனில் ரெண்டும் மோதிக்குது. ஆஃப்டர் கொலிஷன் M1ஓட வெலாசிட்டி V1, M2ஓட வெலாசிட்டி V2, இது ரெண்டும் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? M1 = M2ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இதை படிச்சிருந்தோம்னா நம்ம இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா இது ஒரு ஸ்பெஷல் கேஸ். M1 = M2, அதாவது இரண்டு நிறைகள் சமமாக இருக்கும் பொழுது they exchange their velocities. இரண்டு நிறைகள் சமமாக இருக்கும் பொழுது இந்த இரண்டு பொருட்களும் தன்னுடைய திசைவேகங்களை பரிமாறிக்கொள்கின்றன. Bodies of equal masses exchange their velocity after elastic collision. Therefore answer அப்படியே சொல்லிடலாம். ஆன்சர் என்ன இருக்கும்? U1 வந்து U2 ஆகிடும், U2 U1 ஆகிடும். அப்போ 9 மீட்டர் பெர் செகண்ட் அண்ட் 5 மீட்டர் பெர் செகண்ட். இதுதான் ஆன்சர். இருந்தாலும் இப்போ இதை சால்வ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா சால்வ் பண்ணலாம். இப்போ சால்வ் பண்ணுறதுக்கு என்ன ஈக்குவேஷன் யூஸ் பண்ண போகிறோம்? V1 = M1 - M2 / M1 + M2 × U1 + 2M2 / M1 + M2 × U2 அப்படிங்கிற ஈக்குவேஷன் யூஸ் பண்ணோம்னா V1 கிடச்சிரும். therefore V1 = M1 - M2. இப்போ M1 = M2ன்னு சொல்லிட்டாங்க. therefore அந்த டேர்ம் 0 ஆகிடும். அதாவது M - Mன்னு ஆகிடும். ப்ளஸ் 2M2. M1 = M2 = M1 வச்சுக்கிறோம். பை M1 + M2, அதாவது M + Mன்னு வரும். என்ன ரெண்டு ஈக்குவல் இல்லையா? இன்ட்டு U2. அப்போது என்ன ஆகுது? இது 2M தான், இதுவும் 2M தான். அப்போ என்ன ஆகுது? U2ன்னு வந்துடும் இது. அப்போ கரெக்டாக V1 வந்து U2 ஆகிடுது. therefore எக்ஸ்சேஞ்ச் ஆகிக்கும். therefore V1 = U2ங்கிறது -9 மீட்டர் பெர் செகண்டு. இப்போ V2 கண்டுபிடிச்சோம்னா V2 = 2M. ஏன்னா M1 = M, 2 = M. இங்கே வந்து M + M = 2M இன்ட்டு U1. U1 எவ்வளவு? 5 ப்ளஸ் M1 M2 - M1. இதனால ஞாபகம் வச்சுக்கணும், இங்கே M1 - M2 போடுறோம், இங்கே M2 - M1. சில புக்கில் சப்போஸ் நீட்டு படிச்சிங்கன்னா இங்கே மைனஸ் போட்டு இங்கே M1 - M2 போட்டுருவாங்க. சரியா? அப்போது அந்த டேர்ம் 0 ஆகிடும். therefore V2 = 2M கேன்சல் ஆகிடும், 5 மீட்டர் பெர் செகண்டுன்னு வந்துடும். therefore answer is V1, V2 = V1 என்ன? -9 மீட்டர் பெர் செகண்ட் and 5 மீட்டர் பெர் செகண்ட். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் C. Thank you.